4/3/2025 ஸ்ரீசக்தி 457க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. நீ கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாமா? நேற்று பாருங்கள், வின்வின் கம்பெனி நம்ம போர்டு வந்து கொடுத்துருக்கணும். 8 சி போர்டில் கொடுத்துருக்கோம், 4 ஏ போர்டில் கொடுத்துருக்கோம். போர்டு தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, ஆனால் 2 நம்பர் உள்ள வந்துருக்குது. 5ஆம் நம்பர் நம்ம சொல்லியிருந்தோம் போர்டு வாரியாக. அதுக்கு பவர் பார்த்தீங்கன்னா 0 சென்ட்ரா பி போர்டில் வந்துருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3-7 நம்ம கொடுத்துருந்தோம், 3-7 இல்லை. ஆனால் அதுக்கு பவர் நம்பருக்கு அழகாக 2 நம்பர் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. பாருங்கள், 8-0ங்கிறது அழகாக பாஸ் ஆகிருக்குது. இங்கே ஒரு 4-0 கொடுத்துருக்குறோம். இது ரொட்டேட் பண்ணி போட்டு இருந்தீங்கன்னா பாருங்கள், ஃபுல் வின்னிங்கே நமக்கு இங்கே வந்த மாதிரி தான். சரிங்களா? நம்ம அதுக்கு தான் சொல்கிறது, இதுக்குள்ளே கால்குலேஷன் பண்ணி நம்ம இங்கே 3 டிஜிட்டல் கொடுத்துருந்தாலும் இதுலேருந்து நம்ம இங்கே கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணிங்கனாலே ஒரு அருமையான வின்னிங் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னு சொல்கிறேன்னா, ஆல் போர்டு நம்பர் எடுக்கிற விதம். சரிங்களா? அதுலேருந்து ஒரு 2 நம்பர் பாஸ் ஆகும் அடிக்கடி, இல்லை ஒரு நம்பர் பாஸ் ஆகும். இங்கே 2Dயில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கிராஸ் பேட்டர்ன் அது இதுன்னு சொல்லிவிட்டு என்னென்ன நம்பர்கள் வந்து அடுத்து வரும், 2 நம்பர் எதெல்லாம் வரும்னு சொல்லி தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அப்படியே நம்ம கொடுத்தாலும் சில நேரம் டைரெக்டாக அந்த நம்பர் வரும், இல்லைன்னா பவரில் தான் மிஸ் ஆகுமே தவிர அதிகபட்சம் நம்ம எடுக்கிற நம்பர் வரும். சரிங்களா? ஏன்னா அப்படி தான் எடுத்து போடும். நீங்கள் கொஞ்சம் மேட்ச் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம கொடுக்கும்போது மேட்ச் பண்ணோன்னா நிறைய செட்டு வரும். ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஐடியா இருக்கும், இந்த நம்பர் வரலாம், இந்த நம்பர் வரலான்னு. அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா 8-0 4-0 மட்டும் 4-0 வராமல் 0-4 வந்துடும். அதுக்கு தான் நம்ம 2Dயை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணி வைக்க சொல்லுவோம் எப்போவுமே. திருப்பியும் வைங்க, ஆள் போட்டு எடுத்திங்கன்னா 4-0ன்னு கொடுக்குறோமா, 0-4 வைக்கணும். அப்போ தான் கிடைக்கும். நம்ம யாருக்குனே வந்து ஒரு நாள் முன்னாடி பாருங்கள், அழகாக நம்ம கொடுத்துருந்தோம். அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் 408ன்னு கொடுத்துருந்தோம். அந்த நம்பர் ஒரு நாள் தள்ளி அப்படி திரும்பவும் அந்த நம்பரே தான் உள்ள வந்துருக்குது. சரிங்களா? அதுக்கு தான் நேற்று நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் அப்படியே தான் வந்துருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சரி, நாளைக்கு நம்ம கணக்கு போடலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? பெல்லைக்கான ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? இது வந்துட்டு 8610575149 கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். புக்கிங் ஒன்லி. சரிங்களா? நோ கெஸ்ஸிங். கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வீடியோவில் சொல்லிடுவேன். சரிங்களா? அதனால் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் 1 மணி டிஆர், 6 மணி டிஆர், 8 மணி டிஆர், 3 மணி கேரளா 4 ஷோ புக்கிங் இருக்குது. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். நாளைக்கு ஆல் போட பொறுத்த வரைக்கும் 6-8ங்கிறது இருக்குது, சப்போர்ட்டுக்கு 7 கொடுத்துருக்குறேன். சரிங்களா? 1-3 6க்கு 1 7க்கு 2 8க்கு 3 பவர் நம்பர் வச்சுருக்கேன். நாளைக்கு உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6-9, பி போர்டில் 8-0, திரும்பவும் 8-0 தான் பி போர்டுக்கு வருது. சி போர்டில் 3-5 வரலாம். சரிங்களா? இல்லைன்னா இந்த 8 சி போர்டுக்கு அதிகபட்சம் வரலாம். அதிகபட்சம் எனக்கு அடிக்க வேண்டிய நம்பர் நாளைக்கு 3-8 தான் அடிக்கணும். சி போர்டை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் மிஸ் ஆனால் 5 வரலாம், இல்லைன்னா இந்த 7 எங்கே வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பார்த்துக்கோங்க. ஏ போர்டு ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 03 35 26 65 60 94 15 98. சரிங்களா? ஒரு 8 செட்டு. ஆனால் நீங்கள் இதில் ஏதாவது ஒரு செட்டோ 2 செட்டோ பாஸ் ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வச்சுருங்க. 0-3 வைங்க, 0-3 வைங்க, 35 வைங்க, 5-3 வைங்க. நீங்கள் ஏதாவது செட் எடுக்கும்போது உங்கள் கணிப்போடு ஒத்து வரும் பட்சத்தில் அதை எடுக்கும்போது கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங் கிடைக்கும். சரிங்களா? எல்லா நாளும் கொடுக்குற மாதிரி வராது. நாளைக்கு டபுள்ஸ் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்புகள் உண்டு. உங்கள் கணிப்பில் வருதான்னு பாருங்கள். இந்த 4 நம்பர் ரொம்ப முக்கியம், மேலே இருக்கிறது. சரிங்களா? மிஸ் ஆச்சுன்னா கீழே இருக்கிற நம்பர் வரலாம், பவர் நம்பர். அது எதுக்கு பவர் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். இந்த 4 நம்பர் மொத்தத்தில் 5 நம்பர் தான் இருக்கும். சரிங்களா? இதில் மிஸ் ஆகிற நம்பர் 7ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் தான் மிஸ்ஸிங். சரிங்களா? உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் வர வேண்டிய நம்பர் இருக்குது டபுள்ஸு, அது ட்ரிபிள்ஸாக கூட இருக்கலாம். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இன்னும் 2-3 நாளில் அடிக்கணும், பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஏன்னா இந்த வருஷம் இதில் வந்துட்டு ட்ரிபிள்ஸுக்கு உண்டான இதுதான் நாளைக்கு இன்னும் 2 நாளுக்குள்ளே அடிக்கணும் அவங்க. சரிங்களா? பாருங்கள். 3 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் 483 655 872 738 944. இந்த 4-9 கூட நாளைக்கு பவர் பண்ணி 3 நாளாக கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? பார்த்துக்கோங்க. 117 063
605 சரிங்களா. இதான் நாளைக்கு நான் எடுத்துருக்க 3 டிஜிட்டல். உங்கள் கணிப்போட ஒத்து வரும் பட்சத்தில் மட்டும் இந்த 3 டிஜிட்டல் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா. இது மட்டும் எப்பவுமே கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு 2Dயோ சிங்கிள் நம்பரோ 3 டிஜிட்டலோ செட் பண்ணி வச்சிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் சரிங்களா. பார்த்துக்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.